அவர் என் கால்களை மான்களுடைய கால்கள் போலாக்கி என்னை உயர் ஸ்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். அவர் என் கால்களை மான்கள் கால்கள், என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது என்ன சொல்றார் அப்படின்னா, நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவருடைய பெலன் என் மேல வரும். ஆண்டவருடைய பெலன் என் மேல வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நான் எங்க ஏறுவேன் அப்படின்னு சொன்னா, என் காலை சாதாரணமான காலாய் அல்ல, என் காலை கர்த்தர் எப்படி மாற்ற போறார் அப்படின்னு சொன்னா, மான்கள் கால்கள் போல மாற்ற போறாரு. இந்த மான்கள் கால்கள் அப்படின்னு சொல்றது சாதாரணமான கால்கள் அல்ல. நீங்க சில இந்த காடுகளில் எத்தனையோ மிருகங்கள் இருக்கிறது. எத்தனையோ மிருகங்கள் மலை ஏறும், பெரிய பெரிய மேடுகள் ஏறும். ஆனா அவ்வளவு பெரிய மேட்டில் மான்களை போல வேகமா யாராலும் ஏறவே முடியாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உயர் ஸ்தலம், மலை, பெரிய உயரங்கள், உங்களுக்கு அது ரொம்ப எட்டாததா இருக்கும். ஆனா உன்னதமானவருடைய பலன் உங்களுக்குள்ள வரும்போது நான் நம்புறேன், நீங்களும் நானும் மூன்றாவது நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களை உயரே ஏற பண்ணுவார். உயரே ஏற பண்ணுவார். நம்முடைய கால்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். என்னுடைய கால்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். ஆமென். என் கால்கள் சறுக்குது அப்படின்னு சொல்லும் போது அவருடைய கரம் என்ன தாங்குது. இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த கால்கள் சாதாரணமான கால்கள். அந்த கால்கள் 10 அடி நீங்க மேல நடந்தீங்கன்னா அப்படியே 5 அடி சறுக்குது, திரும்ப 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 சறுக்குது. ஆனா இந்த ஜெபத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உங்க காலை ஆண்டவர் மாற்ற போறாரு. உங்க காலை எப்படி ஆண்டவர் மாற்ற போறாருன்னா, கிரிப்பா ஆண்டவர் மாற்ற போறாரு, ஸ்ட்ராங்கா ஆண்டவர் மாற்ற போறாரு, பலனா ஆண்டவர் மாற்ற போறாரு. இனி சறுக்குதல் இல்லை, இனி சறுக்குதல் இல்லை. நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாதமும் ஸ்ட்ராங்கா பலமா. ஏன்னா கர்த்தர் இன்றைக்கு மான்கள் கால்களை போல என் கால்களை மாற்ற போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கலாம், என்னால நிக்கவே முடியல பாஸ்டர், ஒரு வேலையில என்னால நிக்க முடியல, ஒரு தொழில என்னால நிக்க முடியல, ஒரு டிசைட் பண்ணா அதுல என்னால ஸ்ட்ராங்கா நிக்க போல. எல்லாத்துலயும் உங்க வாழ்க்கையில சறுக்கலே வாழ்க்கையா இருக்கலாம். சறுக்கிட்டே இருக்கிறேன் பாருங்க, 2 வருஷம் ஏறி ஏறி ஒரு இடத்துல வந்தேன், மொத்தமா சறுக்கி இப்ப திருப்பி குழிக்குள்ள விழுந்தது மாதிரி இருக்கு. திரும்ப ஏறலான்னு நினைச்சா திரும்பி சறுக்கிடுவனோன்னு பயமா இருக்குது. இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சறுக்குதல் என்கிறது பல டைம் வந்திருக்கலாம், பல டைம் வந்திருக்கலாம். எனக்கு நிற்கிறதுக்கு பலன் இல்லை பாஸ்டர், என் கால்கள் ஸ்ட்ராங்கா இல்லை, நான் வழுவி வழுவி கீழே விழுறேன், என்னால ஒரு சிகரத்துல கொண்டு போய் என்னால நிக்க முடியல. அப்படியே ஏற ஆரம்பிச்சேனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறினா கூட நான் சிகரத்தை அடைவேனே, ஆனா என்னால ஏறவே முடியல. நான் திரும்ப திரும்ப 1 திருப்பி 0, திருப்பி 0ல இருந்து இப்படி எத்தனை டைம் தான் நான் ஏறுறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனி கர்த்தர் அவருடைய பலத்தை உங்களுக்கு தரப்போறாரு. எத்தனை பேர் பிடிச்சு கீழே இழுத்தாலும், எத்தனை சக்திகள் பிடிச்சு கீழே இழுத்தாலும், குடும்ப சக்திகளா இருக்கலாம், சத்துருவா இருக்கலாம், எந்த சக்திகள் பிடிச்சு கீழே இழுத்தாலும் இனி கர்த்தர் என் கால்களை மான்கள் கால்கள் போல் ஆக்கி உயர் ஸ்தலங்களிலே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைய மேல உயர்த்தி சொல்லுங்க, என் கால்களை ஸ்திரப்படுத்துகிறவர், என் கால்களை ஸ்திரப்படுத்துகிறவர், என் கணவனாருடைய கால்களை ஸ்திரப்படுத்துகிறவர், என் பிள்ளையினுடைய கால்களை ஸ்திரப்படுத்துகிறவர். என்னால நிக்க முடியல ஆண்டவரே, என்னால உண்மையில நிக்க முடியல ஆண்டவரே. இந்த வார்த்தை வேற யாருக்கும் இல்லை, எனக்கு தான் இந்த வார்த்தை, எனக்கு தான் இந்த வார்த்தை. என் கால்கள் சறுக்கிட்டே இருக்குப்பா, என் கால்கள் சறுக்கிட்டே இருக்குது, முன்னேற்றமே முன்னேற்றமே இல்லையே, முன்னேற்றமே இல்லையே. கொஞ்சம் முன்னேறினா அப்படியே கீழே இழுத்துருதே. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு தேவை
என்னென்னமோ ட்ரை பண்றேன். இந்த வருஷமாவது மேலே ஏறிடலாம், இந்த வருஷமாவது இந்த காரியத்தை செஞ்சிடலாம். ஆனா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் நான் முன்னாடி காலடி எடுத்து வைக்க சரிக்கிட்டே இருக்குதே. ஆனா நான் நம்புறேன், இன்றைக்கு இந்த 22வது நாள் சிலருடைய கரத்தை ஆண்டவர் பிடிச்சு இங்க ஏறி வா, உன் கால்களை நான் மான்கள் கால்கள் போல ஆக்கிவிட்டேன், உன் கால்களை ஸ்ட்ராங் பண்ணிட்டேன், இனி சறுக்குதல் இல்லை. கைகளை தட்டி கொண்டே, இனி சறுக்குதல் இல்லை, இனி சறுக்குதல் இல்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய பலன் வரும்போது, கர்த்தர் உங்களை பலப்படுத்தும் போது எங்க ஆண்டவர் உட்கார வைப்பார் அப்படின்னு சொன்னா, உன்னதத்துல ஆண்டவர் உங்களை என்னையும் வெகு சீக்கிரத்துல எங்க உட்கார வைக்க போறாருன்னா, நம்ம ஏறுவோம். கர்த்தர் ஒவ்வொரு படியா உங்களை ஏத்துவார். நீங்க இனி படி ஏறுவீங்க. கர்த்தர் இனி உங்களை ஏற பண்ணுகிறவர். இதுவரையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சறுக்கல்களை பார்த்து சோர்ந்தே போகாதீங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, நம்முடைய ஸ்ட்ராங் கால்களை உறுதிப்படுத்துறாரு, கர்த்தர் பலப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. ஸோ மலையினுடைய பக்கத்தில் வாழ்ந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். பொதுவாக கோயம்புத்தூர் பக்கத்தில் இந்த வால்பாறை நீங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வால்பாறையில் இருக்கிற நிறைய பாறைகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே ஸ்லைடிங்காக இருக்கும். அதில் வந்து கால் வைக்கிறதுக்கு அப்படி இப்படி குத்துவசமாக இருக்கும். அந்த பாறையில் மான் ஓடும் பாருங்க. நீங்கள் போய் அந்த கரெக்டாக அந்த ஆழியாரை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பாட் இருக்கும். அந்த இடத்துல போய் நின்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மான்கள் போகும் பாருங்களேன். ஐயோ, பிரமிப்பாக இருக்கும். அவ்வளோ ஊசியான ஒரு இடத்துல எப்படி அது போகுது. ஆனால் நான் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, அந்த மான்களுடைய கால்களை அதுக்கு தகுந்தது மாதிரி ஆண்டவர் டிசைன் பண்ணியிருக்கிறாரு. நான் நம்புகிறேன், என்னுடைய கால்களை கர்த்தர் எப்படி டிசைன் பண்ண போறாரு தெரியுமா? உங்களுடைய கர்த்தர் சொல்றார், என் கால்களை மான்கள் கால்கள் போய் இனி அந்த மாதிரி கூர்மையான ஹைட்டான இடத்துல ஏறுறதற்கு நம்ம பயப்படுவோம், வேற மிருகங்கள் பயப்படும். ஆனா எது பயப்படாது? மான் பயப்படாது. காரணம் என்னன்னா, அதனுடைய கால்கள் அதுல ஏறுறதற்கு தகுதி உள்ளதா மாறிடுச்சு. நான் நம்புறேன், சிகரங்களை ஏறுறதுக்கு நீங்க நீ பயப்பட மாட்டீங்க. கர்த்தர் என் கால்களை மான்கள் கால்கள் போல ஆக்கி என்ன உயர் ஸ்தலங்களில் விசுவாசிக்கிறீங்களா?